உயர்நீதிமன்றமே கேட்டிருக்கு 8 லட்சம் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மரை நீங்க எப்படி 13 லட்சத்துக்கு நீங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம கிட்ட இதுவரைக்கும் பதில் இல்லை. 8 லட்சம் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மரை உலகத்துக்கே தெரியும். நீங்க போய் கூகுள்ல போய் 500 kVA டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கூகுளே சொல்லுது 8,30,000 40,000 காப்பர்னா எவ்வளவு அலுமினியம் எவ்வளவுன்னு அதே போடுது. அதையும் தாண்டி நம்ம போய் 13 லட்சத்துக்கு போய் வாங்கியிருக்கோம்னா அதுவும் 44 டிரான்ஸ்ஃபார்மர் 30,000 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்கோம்னா அதுதான் உயர்நீதிமன்றமே சுட்டி காட்டிருக்காங்க. கடந்த ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டி இந்த வழக்கை நீங்க விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்கிறது காரணக்காக தான் நம்ம எஸ்டிமேஷன் ஒரு இவ்வளவு பெரிய நிறுவனம் 40,000 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறோம். அதுல நிறுவனத்துல எஸ்டிமேஷன்ல 8 லட்சத்தை நம்ம 13 லட்சத்துக்கு வாங்குறோம். அப்ப எஸ்டிமேஷன் தானே பிரச்சனை இருக்கு. சோ அந்த எஸ்டிமேஷன் பாலிசியை நம்ம மாத்தி இது மாதிரியான தவறுகள் நடக்க விடாமல் தடுப்பதற்காக தான் இந்த மாதிரி பாலிசி எல்லாம் மாத்திருக்கோம். அதுல உள்ள நடைமுறை சிக்கல் இருக்கலாம், அதை கண்டிப்பாக நிவர்த்தி செஞ்சு எந்த வேளையிலும் நிர்வாகத்திற்கு எந்த தவறும் நடக்காமல் எந்த வேளையிலும் மக்களுடைய வரி பணம் வீணாகாமல் இருக்கதான் நம்மளுடைய ஒரே நோக்கம். அதை கடந்து இந்த நிறுவனம் அதாவது மின்சார வாரியம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் லட்சக்கணக்கான பேருக்கு நேரடியாக இன்னைக்கு வேலை கொடுத்துட்டு இருக்க ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் அடுத்த கட்டத்திற்கு போகணும்.